ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடே கமகமக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப குயிக்கான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் நான் தக்காளி எதுவும் ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். இந்த ரைஸ் வந்து 4 பேருக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 2 டம்ளர் அரிசி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். உங்கள்கிட்ட எந்த ரைஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நார்மலாக சாப்பாட்டுக்கு செய்கிற ரைஸு அல்லது பாஸ்மதி, சீரக சம்பா எதுனாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 75 ml நான் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானோடனே ஒரு 8 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 4 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் 2 டம்ளர் அரிசிக்கு நான் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன் மீடியம் சைஸில். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உங்கள் கைகளை வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அந்தளவுக்கு வதக்குனிங்கன்னா தான் இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 வெங்காயம் கணக்காக நான் எடுத்துருக்கிறேன். இது மீடியம் சைஸ் வெங்காயம், ரொம்ப பெருசு இல்லை. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அந்த மாதிரி வதங்கும்போது தான் இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா வதக்கியாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த 2 டம்ளர் அரிசிக்கு 1 டீஸ்பூன் கரெக்டான அளவில் இருக்கும். ஏற்கனவே பச்சை மிளகாவை நம்ம சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு சும்மா ஒரு 10-15 செகண்ட் நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதனால் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட புதினா மல்லி ஒரு 1/4 கட்டு நான் எடுத்துருக்குறேங்க. இதெல்லாம் வந்து கம்மி ரேட் தான், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த புதினா மல்லி வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக அந்த முனையில் ஒரு கீரல் மட்டும் போட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த புதினா மல்லி சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு இது கூட மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். 100 கிராம் மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதை 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து இது கூட நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு மீல் மேக்கர் கம்மியாக வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதே அளவில் கூட சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சுட்டு நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த வெரைட்டி ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சிங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இது பாஸ்மதி அரிசின்றதுனால நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி வந்து நல்லா தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு அரிசி தண்ணி சரிசமமான பதத்தில் வரணும். அந்தளவு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பத்தாட்டினா அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, அந்த தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. அரிசி தண்ணி சரிசமமான பதம்னா இதுதான். இதில் இப்போ கடைசியாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை நல்லா புழிஞ்சிட்டு இதை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து புளிப்புக்காக நம்ம சேர்க்குறோம். லெமன் வந்து கடைசி ஸ்டேஜில் வந்து லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டு மேலே வந்து சரிசமமாக படுத்திக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போ சாதத்தை தூக்கி அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் சாதம் வந்து நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிரும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கமகமான வாசனையோட சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தயாராகிடுச்சு. நான் சொன்ன அளவுகளில் வந்து 4 பேர் தாராளமாக இந்த சாதம் சாப்பிட்லாம். இந்த வீடே கமகமக்கிற சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தயாராகிடுச்சு. இது பிளைன் பிரியாணின்னு சொல்லுவாங்க, குஸ்கான்னு சொல்லுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.